ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்க்கலாமா? ஸோ இப்போ நீ அவங்க அம்மா கூட ஹீரோவை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த கேம் ஏரியாவுக்கு வந்திருக்கா இல்லையா? ஸோ இப்போ அவங்க அம்மா வந்துட்டு அங்கே நிற்கக்கூடிய ஹீரோயினோட அண்ணாவை பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவங்க அம்மா உடனே அங்கேருந்து கிளப்பி விட்டுட்ருக்கா. அவங்க அம்மா நான் ஹீரோ கூட இன்னும் முழுசாக பேச முடிக்கல, நான் போக மாட்டேன், எதுக்கு என்னை கம்பல் பண்ணி தள்ளுறேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவுமே அதான் கேட்குறான். அப்போ அவளுமே ஹீரோ கிட்ட நான் உங்களோட கொஞ்சம் நேரம் கேம் விளையாடணும்னு ஆசைப்பட்றேன், அதனால தான் அம்மாவை முதல்ல நான் விட்டுட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மாவை தரன்னு இழுத்துட்டு வந்துடுறா. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா அவங்க அம்மாவும் எதுக்கடி இப்படி அவசரப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நீயுமே இல்லைம்மா, நான் வந்து ஹீரோ கூட கொஞ்சம் நேரம் டைம் வந்து தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு விரும்புகிறேன், நீங்கள் சொன்னதை கேட்டுட்டு நான் நடந்துக்கலான்ட்டு இருக்கேன், ஹீரோ வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா, ஸோ அதை உங்களுக்காக செஞ்சு கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவங்க அம்மாவுக்கு உடனே சந்தோஷமாயிடுது. ரெண்டு பேரில் நீயாவது வந்து என் மனசை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டியா, அது வரைக்கும் சந்தோஷம், சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், நீ ரிட்டர்ன் வரும்போது ஹீரோ கூடவே வீட்டுக்கு வந்துரு, அவன் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோ வந்து இங்கே யார் கூடயோ பேசிகிட்டு இருந்தான் அப்படிங்கிறத ஹீரோயினோட அண்ணா மேலேருந்து பார்த்துருப்பான். ஸோ இப்போ வந்து கேட்டுட்ருக்கான் ஹீரோ கிட்ட, யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்டோட அம்மாவும் தங்கச்சியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா கரெக்டாக நீ அங்கே வந்துடுறா. நீயை பார்த்த உடனே ஹீரோயினோட அண்ணாக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேற பார்க்குறான் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கர ஹாப்பி ஆகிட்டு பேசிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் உங்கள் ரெண்டு பேருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அதுக்கு இவனுமே என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு அவள் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறான். அப்போ ஹீரோ கிட்ட உனக்கு எப்படி நீயே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அண்ணா கேட்கும்போது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பினித்தோடைய தங்கச்சி தான் இவ அப்படின்னு சொல்லி அவன் அறிமுகப்படுத்தி வைக்கிறான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும் போது இப்போ ஹீரோனோட அண்ணாவும் டேய் எனக்கு தெரியாமல் வந்துட்டு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, எப்படிடா அவனுக்கு நான் சொல்லாமலே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்ருக்கான். ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை, என்னது நானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புறானா. அப்போ தான் நீ அங்கேருந்து கண்ணாலே உனக்கு சிக்னல் கொடுக்குறா. உடனே வந்து ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் உனக்கு வந்து இவளை கூட்டிகிட்டு வந்தால் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினச்சேன், அதுக்கு தான் அவங்ககிட்ட சொல்லாமலே அவளை மீட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசிடுறான். ஹீரோயினோட அண்ணாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிறகு பார்த்தா நீயும் ஹீரோயினோட அண்ணாவும் போயிட்டு கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பயங்கர ஜாலியாக இருந்துட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ சிரிப்பாங்கன்னு கூட நம்மளாம் பார்த்துருக்க மாட்டோம், அந்த அளவுக்கு வந்து சிரித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே எல்லாத்தையுமே ஹீரோ ஒரு மூலையிலேருந்து பார்த்துட்ருக்கானா. அவனுக்கு இப்போ தெரிஞ்சிருது ஓரளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மியூச்சுவலாக ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு காரணத்தினால மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறான். அவங்க அம்மா கிட்ட சொன்ன மாதிரியே ஹீரோ வந்து கேம் எல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு நைட்டு கூட்டிகிட்டு வந்து அவளை ட்ராப் பண்ணுறான். அப்போ வந்து அவகிட்ட கேட்குறான், ஸோ உனக்கு வந்து ஹீரோயினோட அண்ணா மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நானும் அவரும் வந்து சீக்ரெட்டாக டேட் பண்ணிகிட்டு இருக்கோம், எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, அவருக்கு கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். சொல்லக்கூடாது, ஹீரோனோட அண்ணா ரொம்ப நல்லவனாச்சு, அவனை எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுவாளே, எதனால உங்கள் அம்மாவுக்கு அவனை பிடிக்காது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் அம்மா ஆக்சுவலாக உங்ககிட்ட என்னை அறிமுகப்படுத்தி வச்சதே உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காகத்தான், எங்கள் அம்மாவுக்கு அவனை பிடிக்காததுக்கு காரணமே வந்துட்டு மெயினாக ஹீரோயினும் புனித்தும் இருக்கக்கூடிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே சொல்கிறா. ஹீரோவும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை, எங்கள் அண்ணன் ஹீரோயினை ரொம்பவே ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்கான், ஹீரோயினுக்கு அப்படி எதுவும் ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரி எனக்கு தோணலை, எங்கள் அம்மாவுக்கு ஹீரோயினை சுத்தமாக பிடிக்காது, அவள் ஒரு ஆர்ஃபனுங்கிறதுனால அவளை ரொம்பவே அசிங்கமாக பேசுவாங்க, அசிங்கமாகவே நடத்துவாங்க, அந்த விஷயம்லாம் எனக்கு மனசில் ரொம்ப வருத்தமாக இருக்கும், ஹீரோயினை வந்துட்டு எங்கள் வீட்டுக்கே வரக்கூடாதுங்கிற மாதிரி எங்கள் அம்மா பண்ணிட்டாங்க, ஸோ இதெல்லாத்துக்கும் மத்தியில் அவளோட அண்ணனை நான் டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாக்கா இதை சாக்கா வச்சு பினித்தும் ஹீரோயினும் க்ளோஸ் ஆகிடுவாங்க, டேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கன்றது தான் எங்கள் அம்மாவுக்கு பயம், அதுக்கு தான் எங்களையும் பிரித்து விட்டுட்டாங்க, உங்களை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ ஹீரோவுமே வந்துட்டு அப்போ உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தும் உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிறதும் ஹீரோயின் தான் ஆனா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். இதை கேட்டோடனே நீ வந்துட்டு இல்லை நீங்கள் ஹீரோயினை தப்பாலாம் நினச்சிடாதீங்க, அவன் மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது, எங்கள் அண்ணன் அவனாக தான் அவளை லவ் பண்ணிட்டு பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், எங்கள் அம்மா தான் தேவையில்லாமல் அவன் மேலே பழி போட்டுட்டு அவளை இந்த மாதிரி வந்து வீட்டுக்குள்ளே விடாமல் அசிங்கப்படுத்துறது செய்கிறதெல்லாம் இருந்துகிட்ருக்காங்க, ஸோ முழுக்க இதுக்கு பொறுப்பெடுத்துக்கணுன்னா எங்கள் அம்மா தான் காரணம், ஹீரோயினை எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோக்கு வந்து பயங்கரமாக கடுப்பாகிடுது, ஹீரோயின் வந்து ஜென்யூனாகவே கிடையாது, ஆனால் எல்லாருமே அவளை நம்பி ஏமாந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஸோ இப்போ வந்து நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவனுக்கு இருக்க முடியலையா, உடனே அவன் அவகிட்ட ஒரு வாக்கு தரான், பேசாமல் உங்கள் அம்மா கிட்ட நீ இதை சீக்ரெட்டாகவே வச்சுக்கோ, நீ என்ன பார்க்க வர மாதிரியே கிளம்பி வா, நான் டெய்லி வந்து உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன், டைம் கிடைக்கும் போதெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோயினோட அண்ணா கூட விட்டுடுறேன், நீங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இவளும் சந்தோஷமாக வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஹீரோக்கு பெருசாக தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நான் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை வச்சு தான் டியூஷன் எடுக்கிறதுக்காக அனுப்பி விட்டுட்ருக்கா இங்குக்கு. ஸோ இப்போ வந்து
கல்யாண தேதியும் வந்துருச்சு போல், அடுத்த நாளே கல்யாணம் போல். அதனால அவங்க அக்கா கிட்ட வந்துட்டு அண்ணா தான் வேலை இருக்குன்னு வரலன்னு சொல்லிட்டா, நீ அது வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவங்க அக்காவுமே வந்து அவங்களுக்கு வேற ஒரு பிளான் இருக்குது, வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாகிடுது. என்னடா இது ஃபேமிலியிலேருந்து யாருமே வரல, நான் மட்டும் தனியாக போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் புலம்பிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக ஹீரோ அங்கே வந்துடுறான். ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அக்கா போயிட்டு அவன்கிட்ட கேட்குறாங்க. அப்பா அவனுமே சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நாளைக்கு வெட்டிங் இருக்கு இல்லையா, டாக்டரோட வெட்டிங்க்கு யாரெல்லாம் உங்கள் வீட்டிலேருந்து வரீங்க, எனக்கு கம்பெனிக்கு ஆள் தேவைப்படுது, அப்பா வந்துட்டு வர மாதிரி இல்லை, அப்பாவுக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினோட அக்காவுமே, இங்கே நாங்கள் எல்லாருமே வேலையில் இருந்துகிட்ருக்கோம், ஹீரோயின் மட்டும் தான் தனியாக கிளம்பி போவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவுமே அதை கேட்டுட்டு அமைதியாக இருக்கானா. உடனே ஹீரோயினோட அக்காவும், எனக்கு பேசாமல் ஒரு ஐடியா தோணுது, எதுக்காக நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக போகணும், பேசாமல் 2 பேரும் ஒன்றா போங்களேன், நீ என் தங்கச்சியை வந்து கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. ஹீரோயின் அப்போ கரெக்டாக அங்கே வந்துடுறாளா. இல்லை இல்லை நான் தனியாகவே போயிடுவேன், நான் ஒன்றும் குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோக்கு வந்து அவனை ரிஜெக்ட் பண்ண மாதிரி ஆகிடுதா. அதனால அவனுக்கு செமைய கடுப்பேறிடுது. ஸோ உங்கள் தங்கச்சி தான் ரொம்ப பெரிய மனுஷியாச்சு, அவள் தனியாக போய்க்கிட்டோம், நான் தனியாக போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதான் வெட்டிங் டே அன்னைக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் ரொம்ப அழகாக ஏஞ்சல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். அப்போ அந்த பிரைடு கிட்ட, அதாவது அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு நின்றுட்டுருக்கான். அப்போ பார்த்தா இன்னும் 2 பொண்ணுங்க அங்கே வந்து வார்ம் விஷஸோடு வந்துட்டுருக்காங்க, கிஃப்ட்ஸ் எல்லாம் பரிமாறிக்கிறாங்க. ஸோ இந்த 2 பொண்ணுங்களுமே நம்ம ஹீரோயின் கூடயும் பிரைடு கூடயும் படித்தவங்க தான். இவங்க 4 பேரும் தான் படித்த காலத்தில் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, இவங்கெல்லாம் ஒன்றா வளர்ந்துருப்பாங்கன்ற மாதிரி தான். ஸோ இவங்க 4 பேரும் ஒரு சர்க்கிள். இப்போ வந்து ரொம்பவே அவங்களுடைய அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் அந்த பிரைடு வந்து சொல்கிறா, அவள் காரில் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் யாருமே எடுத்துகிட்டு வரல போல், மறந்துட்டாங்க போல், நீ வெளியில் தானே போகிற, கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியான்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்டோன்னே, ஹீரோயினும் அதுக்கு என்ன சாவி கொடு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஸோ இப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளுக்காக உள்ளே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயின் அங்கே காரை தேடிட்டு வெளியில் பார்க்கிங்க்கு வரும்போது தான் பார்த்தா கரெக்டாக ஹீரோ அப்போ தான் அங்கே உள்ளே என்ட்ரி ஆகுறான். ஸோ ஹீரோயினை பார்த்த உடனே அவள் அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து அவளை கொஞ்சம் ரசிச்சிட்டுலாம் இருந்துட்டுருக்கான். இருந்தாலும் அவனுக்கு வீம்பு போலையா. உடனே அவகிட்ட போயிட்டு, என்ன நீனு இங்கே இருப்பு கொள்ளலையா, டாக்டர் வந்து சந்தோஷமாக இருக்கிறத உன்னால் பார்க்க முடியலையோ, அதுக்கு தான் வீட்டுக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா வளரிட்டுருக்க, நான் வீட்டுக்கெல்லாம் கிளம்பலை, நான் இந்த இடத்துல ஒரு வேலை பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. இல்லையே, உன் மனசு ரொம்பவே வருத்தமாக தான் இருக்கும், என்னால் புரிஞ்சுக்க முடியுது, டாக்டர் எப்படியாவது வளைச்சு போச்சுன்னு பார்த்தேன், இப்போ டாக்டருக்கு கல்யாணம், ஸோ உன்னால் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு உன்னோட எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினுக்கு கடுப்பாகிடுது. உடனே அவன் சொல்லிடுறா, இங்கே பாரு, டாக்டர் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, அப்படி ஏதாவது ஃபீலிங்ஸ் இருந்திருந்ததுன்னா நான் தயங்கவே மாட்டேன், இன்ஃபேக்ட் பிரைடுக்கு முன்னாடி கூட போயிட்டு நான் அதை ஒத்துப்பேன், அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்குது, நான் முதுகுக்கு பின்னாடி எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இந்த அளவுக்கு ஆயிடுச்சா, இவ்வளோ இருக்கா உனக்கு திமிரு, சரி கிளம்பு, இப்போவே அத்தனை பேருக்கு முன்னாடி போயிட்டு டாக்டர் கிட்ட பேசு, உனக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸை வந்து நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறான். என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, நான் சொல்கிறதெல்லாம் உன் காதில் விழாதா, எனக்கு அவர் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாதுன்னு உடனே, இப்போ தான் இவ்வளோ தைரியமாக பேசினேன், அதுக்குள்ளே உனக்கு பயம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தரன்னு அவளை உள்ளே எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிடுறான். டாக்டர் அங்கே கெஸ்ட் எல்லாம் வெல்கம் பண்ணிட்டு இருக்காரா. ஸோ அவர்கிட்ட கரெக்டாக ஹீரோ அங்கே இழுத்துட்டு வந்துடுறான். அங்கே வந்ததுக்கப்புறமா அவனும் ஹீரோயினை பார்த்துட்டு, டாக்டர் கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லியே பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ டாக்டரும், இன்னும் என்னோட பிரைடுக்கு நான் வந்து உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கல, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் ஹீரோயினையும் கூப்பிட்டுட்டு அவர் அந்த பக்கமாக கிளம்பி போகிறாரு. ஸோ ஹீரோவுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான், இவளை வந்து தரன்னு இழுத்துக்கிட்டே. அப்போ ஹீரோயினுமே எதுவுமே தெரியாத மாதிரி தான் வந்துட்டுருக்கா. ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு அவனுடைய ஒய்ஃப் கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சோடனே இப்போ அவள் வந்து ஹீரோவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறதாகவும், ட்ரிப்பு போனப்போ கூட டாக்டர் வந்து நிறைய விஷயம் ஹீரோவை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டதாகவும் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கா. மற்ற ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஹீரோ கிட்ட தாங்களே அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. பிறகு ஹீரோ வந்து சொல்கிறான், இவ பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஃபுல் நேம் எல்லாம் சொல்லி அவளை வந்து இவங்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு அவன் நினச்சிட்டு, டாக்டருக்கும் இவளுக்கும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸான ஒரு கனெக்ஷன் இருந்துட்டுருக்கு. இன்ஃபேக்ட் ட்ரிப்பில் கூட இவங்க 2 பேரும் ஒன்றா தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கவும், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குபீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு கூட சேர்ந்து சிரிக்கிறதா இல்லை ஹீரோவோட அந்த முகத்தை பார்த்து சிரிக்கிறதானு ஒன்றும் புரியாமல் அவ்வளோ சிரிப்பை அடக்கி வச்சுட்டு நின்றுட்டுருக்கா. ஸோ ஹீரோ வந்து இவங்க எல்லாரையும் மாற்றி பார்த்துட்டு, என்னடா ரியாக்ஷன் இது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படாமல் எல்லாம் சிரிக்கிறாங்களேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹீரோயினை பிடிச்சி அவங்க சைடு எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, இவ டாக்டரோட ஃப்ரெண்டு கிடையாது, இவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ மற்ற 2 பொண்ணுங்களும் சேர்ந்து சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் 4 பேருமே ஒன்றா பிறந்து வளர்ந்து படித்தோம், ஆனால் ஹீரோயின் மட்டும் வந்துட்டு ரொம்பவே க்ளோஸு பிரைடுக்கு, ஸோ டாக்டரை வந்துட்டு அவளுக்கு அறிமுகப்படுத்தி வச்சதே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்போ அந்த பிரைடுமே சொல்கிறா, ஸோ இந்த மாதிரி ஹீரோயின் வந்து டாக்டரோட நாங்கள் 3 பேரும் சேர்ந்து அடிக்கடி மீட் பண்ணியிருக்கோம், அப்படி தான் வந்து டாக்டருக்கும் அவளுக்கும் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியான
கனெக்ட் ஏற்படுத்துச்சு. ஸோ இவங்க 2 பேரும் வந்து அந்த ட்ரிப்பில் மீட் பண்ணிக்கையில் டாக்டர் வந்து ஆக்வர்டாக ஃபீல் பண்ணாமல் அந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுக்கு காரணமே ஹீரோயின் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தான் புரியுது ஹீரோயினும் டாக்டரும் எதுக்காக அந்த ட்ரிப்பில் அவ்வளோ க்ளோஸாக நடந்துக்கிட்டாங்கன்றதுக்கு காரணம் ஹீரோயினுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் கிடையாது, அவளுடைய ஃப்ரெண்டோட ஃபியான்ஸே அப்படிங்கிற அந்த கம்ஃபர்ட்னால தான் அவள் வந்து ஒரு பிரதராகவோ இல்லை ஃப்ரெண்டாவோ தான் பார்த்து பழகினான்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவுடைய முகத்தில் இந்த தெளிவு வரதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து அவனை நக்கல் பண்ணுறா. நான் சொன்னேன்ல நம்பலைல்ல, நீ இப்படி தான் நம்பணும்னு இருந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க சிரிச்சுட்டே நிற்கவும் ஹீரோக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. என்னடா வாலண்டியராக வந்து பல்ப் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து அவனுக்கு தன்னறியாமல் ஒரு சந்தோஷமும் இருந்துட்டுருக்கு, ஹீரோயினுக்கும் டாக்டருக்கும் நடுவில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு இவங்க வந்து அந்த வெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கெஸ்டெல்லாம் போயிட்டு அவங்களுக்கு அசைன் பண்ண சீட்ஸில் உட்காந்துடுறாங்களா. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து ரசிச்சுட்டு தான் இருக்கான். ஹீரோயினோட மற்ற ஸ்கூல் மேட்ஸ் அப்புறம் காலேஜ் மேட்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ஹீரோயினை வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. இவ பாருடா வயசாக செம்ம அழகாயிட்டே இருந்துட்டுருக்கா, யாருக்கு கொடுத்து வச்சுருக்கோ, யாருமே இவ்வளோ பேர் சுற்றினாலும் வந்துட்டு அவளுக்கு யார் மேலேயும் ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே ரொம்ப கைண்டாக ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்துட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்கவும் ஹீரோயின் அந்த பக்கம் எதாச்சும் திரும்புகிறாளா. ஸோ எல்லாருக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. ஹீரோ அதை பார்த்துட்டு அவனுமே ஸ்மைல் பண்ணுறான். ஆனால் ஹீரோவை பார்த்த உடனே அவள் முகத்தை திருப்பிக்கிறா. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்காமல் போயிடுது. அதை எப்படிடா மற்றவங்களெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கா, நம்மளை பார்த்தா மட்டும் இப்படி உருன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பாகிடுறான். அவங்க வெட்டிங்கெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறமா ஹீரோயின் போயிட்டு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்கிறான். அப்போ அவளோட ஃப்ரெண்டும் டாக்டரும் சேர்ந்துட்டு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நீ நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக டயர்டாக இருப்ப, ஒன்று தனியாக வந்து சேஃப்டியாக இல்லாத சமயத்துலலாம் வந்து அனுப்பி வைக்க முடியாது, உனக்காக ஆல்ரெடி ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டோம், அவங்க வண்டியில் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறதா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னவும் ஹீரோயின் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோ அங்கே வரானா. வந்த உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் பாரு, ஹீரோ கிட்ட தான் உனக்காக நான் பேசி வச்சுருந்தேன், இப்போ அவரே வந்துட்டாரு, பேசாம நீ அவர் கூட கிளம்பு அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து ஹீரோயினும் வேண்டாம் நான் தனியாக போய்ப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கவும் ஹீரோவுமே அவசரப்படுத்துகிறான். நீங்கள் சொன்னவங்க வந்துட்டாங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வர மறுத்தோன்னே அவளோட ஃப்ரெண்டும் டாக்டரும் சேர்ந்து அவளை கொண்டு போய் காரில் இழுத்துட்டு போய் உட்கார வச்சிடுறாங்க. நீ சேஃபாக போகிறது தான் எங்களுக்கு முக்கியம், ஹீரோ ஹெல்ப் பண்ணுறாரு, ஸோ வந்து அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணாமல் கிளம்பி போ அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடுறாங்க. ஹீரோயினும் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு வந்துடுறான். காரில் கிளம்பி போயிட்டுருக்கும் போது ஹீரோ வந்து கேட்குறான், இந்த மாதிரி டாக்டருக்கு உன்னை எப்படி தெரியுங்கிற விஷயத்த நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லன்னு சொல்லிட்டு. நான் ஏன் சொல்லணும், அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லியிருந்தா மட்டும் நீ என்ன நம்பியிருக்கவா போகிற, நான் தான் பல முறை சொன்னேனே உன்கிட்ட எனக்கு டாக்டருக்கு நடுவில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு, நீ தான் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னும் போது ஹீரோ வந்து இல்லை, நீ வேணும்னே வந்து என்னைய டீஸ் பண்ணணுங்கிற நோக்கத்தோடு தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்ட, நீ அதனால தான் என்கிட்ட தெளிவுபடுத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீ நம்ப மாட்டேனா எப்படி வேணாலும் வச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவளுமே விட்டுடுறா. அவன் வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுறான். அப்போ வந்து கேட்குறான், ஸோ இப்போ இந்த டாக்டர் வந்துட்டு அந்த இடத்துல இப்போ மிஸ் ஆகிட்டான் அப்படிங்கிறதுனால தான் நீ இப்போ அங்கே கல்யாண வீட்டில் வந்து நிறைய வேலைலாம் செஞ்சு எல்லாரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணுறதால அடுத்து உனக்கு டார்கெட் வந்து சூஸ் பண்ணிகிட்ருக்கல்ல, பண்ணிட்டியா இல்லை இனிமேல் தான் பண்ண போறியா, எல்லாரையும் பார்த்து அப்படி சிரிக்கிற, என்னை பார்த்தா மட்டும் சிரிக்க மாட்டேங்கிற உருன்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவளோ நான் என்றைக்குமே வந்து ஒன்றை டார்கெட் பண்ண மாட்டேன், நீ சொல்கிற கணக்குப்படி பார்த்தா கூட எனக்கு உன் மேலெலாம் எந்த ஃபீலிங்ஸும் எனக்கும் வராது, நான் உனக்கு கேர் பண்ணிக்கவே கிடையாதுன்னு சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு ஹீரோக்கு பயங்கர கடுப்பாகிடுது. ஸோ அங்கே இருக்க எவனை வேணாலும் பார்த்து நீ சிரிப்ப, யாரை வேணாலும் டார்கெட் பண்ணுவேன், ஆனால் நான் மட்டும் வந்துட்டு உனக்கு லாயக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறியா, என்னை மட்டும் செடியூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறியான்னு உடனே ஏன்னா நான் உன்னை ஹேட் பண்ணுறேன், எனக்கு உன் மேலே இருக்கிறது எல்லாமே வெறுப்பு மட்டும்தான், சத்தியமாக ஒன்று நான் செடியூஸ் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டேன், எனக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாதுன்னு சொல்கிறான். ஹீரோக்கு ஹீரோயின் கிட்டேருந்து வரக்கூடிய இந்த ரிஜெக்ஷன் வந்து பெரிய ஒரு ஈகோ ப்ராப்ளமாகவே மாறிடுது. ஸோ வந்து அவன் அவள்கிட்ட கத்த ஆரம்பிச்சிடுறான், நீ இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நான் தான், நான் உன்னை காப்பாற்றிருக்கேன், காப்பாற்றுறது மட்டும் இல்லை, நீ அவங்க எல்லாரையும் பார்த்து சிரிக்கலாம், ஆனால் எனக்கு மட்டும்தான் உன்னோட அந்த கிஸ் கிடச்சிருக்கு, ஸோ நான் தான் எல்லாருக்கும் மூத்தவன், நீ என்னை பற்றி மட்டும்தான் நினைக்கணும், நான் தான் வந்து உனக்கு உன்னோட பாடிக்கெல்லாம் சொந்தக்காரன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு ஹீரோயினும் நானும் அவனை காப்பாற்ற சொன்னேன், நீயா காப்பாற்றிட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத, நீ ரொம்ப கேவலமாக பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னது கேவலமாக பேசுகிறேன்னா, உன் மேலே இருக்கக்கூடிய உரிமையில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் வந்து கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பெடுத்துக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன், நான் உன்னை கிஸ் பண்ணதுனால நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமானவன், அடுத்தவனை பற்றிலாம் யோசிக்காதுன்னு உடனே ஹீரோயின் வந்து நான் உன்னை வெறுக்கிறேன், உன்னை பற்றி யோசிக்கவே மாட்டேன்னு சொல்லிடுறான். ஹீரோ கடுப்பாக்கிட்டு அவளை கிஸ் பண்ணிடுறான். அவன் ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணோன்னே ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பலின்னு ஒரு அறை கொடுத்துட்றான். ஹீரோ வந்து அப்போவுமே வந்து சிரிச்சுக்கிட்டே நிற்கவும் நீ இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்த ஆரம்பிச்சிடுறான். ஹீரோவும் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கேன் உன்கிட்ட, நீயும் உன்
பாடியும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ யாரை பற்றி யோசிச்சாலும் நான் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். இது வந்து நான் உன் மேலே இருக்கக்கூடிய ஒரு விருப்பத்தினால சொல்லலை. எனக்குமே உன் மேலே ஹேட் மட்டும்தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் நீ எப்போ வந்து லவ் பண்ணுறவனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்னைய வெறுக்கிறேன்னு சொன்னியோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமானவன், நான் வந்து வெறுப்போடு தான் வச்சுப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இந்த அளவுக்கு கேவலமாக பேசுறியான்னு சொல்லிட்டு அவன் அடிக்க கை ஓங்குறா. ஆல்ரெடி ஒரு அறை அரைஞ்சிட்டேன், அமைதியாக இருந்துட்டேன். ஆனால் இந்த முறை நீ என்னை அரைஞ்சனா நான் வந்து கிஸ்ஸோட நிறுத்த மாட்டேன், இன்னும் என்னென்னவோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டான். உடனே அவளும் பயந்து போயிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அப்போ வந்து ஹீரோ திரும்ப அவளை கூப்பிட்டு மனசில் வச்சுக்கோ, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹீரோயின் வந்து அப்படியே திரும்பி திரும்பி அழுதுகிட்டே போகிறாளா. அவள் அழுகிற முகத்தையும் பார்த்துட்டு அவன் கிண்டல் பண்ணுறான். இப்படியே அழுதுகிட்டே உன் வீட்டுக்குள்ளே போனேன்னு வச்சுக்கோயேன், நான் உன்னை ஏதோ பண்ணிட்டேன்னு நினச்சிப்பாங்க, பிரச்சனை எனக்கு கிடையாது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோயின் அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே ஓடி போயிடுறா. ஸோ இப்போ ஹீரோ வந்து கார் எடுக்கையில் தான் பார்க்குறான். அவளுடைய அந்த பர்ஸ் வந்து அவன் விட்டுட்டு போயிட்டா போல். ஸோ அதை கொடுக்கலான்ட்டு கார்லேருந்து இறங்கி 2 நடக்கிறான். ஆனால் அடுத்த செகண்ட் மனசை மாற்றிக்கிட்டு இன்னொரு நாள் கொடுத்துக்கலாம் அப்படின்னு அதை தூக்கிட்டு போயிடுறான். நான் ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா ஹீரோவோட வேர்ட்ஸ் அப்புறம் ஹீரோவோட அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லான கிஸ் எல்லாம் நினச்சி அப்படியே திரும்பி திரும்பி அழுதுட்ருக்கா. அப்போ தான் அவங்க அக்கா வந்திருக்கா. வீட்டுக்கு வந்துட்டியா, என்ன கல்யாணத்தை பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்லலை, கதவு துறை, நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இன்றைக்கி என்னெல்லாம் நீ பண்ணேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது ஹீரோயின் வந்து அழுதுட்ருக்கா இல்லையா. அதனால அவங்க அக்காவில் அப்படி பார்த்துக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு, இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, சாரிக்கா என்னால் இப்போ பேச முடியாது, நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ படுத்து தூங்க போகிறேன், காலையில் நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அவங்க அக்கா வந்து பரவாயில்ல என்கிட்ட கொஞ்சமாவது சொல்லுங்கும் போது ஹீரோயின் இல்லை எனக்கு சுத்தமாக உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் அக்காவை அனுப்பி விட்டுட்டு பயங்கரமாக தேம்பி அழுக ஆரம்பிச்சிடுறா. நாள் காலையில் அவங்க அக்கா ஹீரோயின் கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு தான் திரும்ப வராங்க. ஆனால் அப்போ வந்து பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு அது வரைக்கும் உட்காந்து அழுதுட்ருப்பா. அவங்க அக்கா வேறு சவுண்டு கேட்ட உடனே அவள் வந்து தூங்குற மாதிரி நடிச்சிட்ருப்பா. என்ன ஆச்சு உனக்கு இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் ஃபீவர் இருக்கா என்ன இதுன்னு செக் பண்ணுறாங்க. அப்போ அவளும் ஃபேஸை காட்டாமலே வந்து அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. என்னாச்சு ஏதாவது டாக்டரை பார்க்கணுமா என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் இல்லை, நான் கொஞ்சம் நேரத்தில் சரியாகிடுவேன், கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது, அது மட்டும் இல்லாமல் நைட் லேட்டாக வந்தேன்ல அதனால் அப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அக்காவை சமாளிச்சிட்றா. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எங்களுக்கு வந்து என்னால் டியூஷன் எடுக்க முடியாது, எனக்கு லீவ் சொல்லிடுறியான்னு சொல்லி கேட்டோன்னே அவங்களுமே சரி நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே ஹீரோயின்ட்டு பேசிட்டு வெளியில் வராங்க. பார்த்தா ஹீரோ அங்கே வந்திருக்கான். ஸோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு கேட்குறாங்க. அப்போ அவனுமே ஹீரோயின் பர்ஸை வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டா, அதை கொடுக்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எங்கன்னு கேட்குறான். அவளுக்கு நேற்றுலேருந்தே உடம்பு முடியல, நேற்று வெட்டிங் முடிச்சுட்டு வந்ததுலேருந்தே ரூம்குள்ளே தான் அடைஞ்சு கிடந்துட்டுருக்கா, நேற்று ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னால் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கூப்பிடலான்ட்டு போனேன், பார்த்தா வந்து தலைவலியாக இருக்குன்னு சொல்லிகிட்ருக்கா, அவள் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிவிட்டு அப்படியே அப்பா அம்மாவை பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட ஹீரோவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறான் ஓரளவுக்கு. ஹீரோயின் வந்து நல்லதோ கெட்டதோ அவனை பற்றியும் நேற்று நடந்த அந்த கிஸ் இன்சிடென்ட் பற்றி தான் யோசிச்சுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ போயிட்டு அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணும்போது ஹீரோவுடைய அங்கிளும் ஆண்டியும் அவனை சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் உட்கார வைக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப நேரமாக ரூம்குள்ளே இருந்தால் எல்லோரும் வந்து ஏதாவது கேள்வி கேட்பாங்களேன்னு சொல்லிட்டு தங்கிக்கிட்டே வெளியில் வரா. அப்போ தான் ஹீரோ அங்கே இருக்கிறத அவள் பார்த்துட்றா. அப்படியே வந்து பேக் அடித்து போயிடலாம், இவன் கிட்ட மட்டும் மாட்டவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவள் கால் எடுத்து பின்னாடி வைக்கிறா. அடுத்த செகண்ட் அவளோட ஆண்டியும் அங்கிளும் அவளை பார்த்துட்றாங்க. என்ன நீ வந்துட்டு நீ வாட்டுக்கு திரும்ப ரிட்டர்ன் போயிட்டுருக்க, நைட்டும் நீ ஃபுல்லாக சாப்பிடலன்னு நினைக்கிறேன், வா இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவளுமே வந்து ஒன்றும் இல்லை லைட்டாக தலைவலி தான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். ஹீரோவை பார்க்கவே கூடாதுன்னு முடிவில் இருக்கா. அவளை பார்த்தா இவங்க 2 பேரும் சேர்ந்து நீ சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு கூப்பிட்டு உட்கார வச்சிடுறாங்க. அதுவும் ஹீரோக்கு பக்கத்துலேயே வந்து ப்ளேஸ் கொடுத்து வேற உட்கார வச்சிடுறாங்க. அவன் வந்து பயங்கரமாக வந்து அவன் பக்கமே திரும்பக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தில் பல்லெல்லாம் கடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். ஹீரோவுமே வந்துட்டு வெட்டிங் எல்லாம் நல்லா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தியா அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட பேச்செல்லாம் கொடுக்குறான். அவன் வந்து லைட்டாக தலையாட்டிட்டு மட்டும் இருக்கா. ஸோ அப்போ அவங்க அங்கிள் ஆண்டியும் வந்து நேற்று என்ன ரொம்ப லேட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோ உடனே ஆமாம் நேற்று நைட்டு ரொம்ப வந்து லேட் ஆகிடுச்சு, நான் தான் அவளை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வேற விட்டேன், நாங்கள் வந்த கதையும் ஒரு பெரிய கதை, அவள் வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகி போயிடுவீங்க பாருங்களேன், அப்படி சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கம் திரும்பி நீ சொல்லவே இல்லையா, இப்போ ஷேர் பண்ணிக்கோ, அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கும் செமையாக கடுப்பேறுது. என்னடா இது இவன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவளும் எனக்கு இன்னும் தலைவலி இருந்துட்டுருக்கு, இப்போ வந்து எனக்கு சாப்பாடை பார்த்தோன்னே வாமிட் வர மாதிரி வேற இருக்குது, நான் இந்த இடத்துல சாப்பிடல, நான் அப்புறமா வந்து ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாளா. ஹீரோ உடனே அவனோட அங்கிள் ஆண்டி கிட்ட ஹீரோயின் கிட்ட நான் கொஞ்சம் தனியாக அந்த குட்டி பொண்ணை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அவங்களுமே சரி போய் பேசுன்னு சொல்லி விட்டுடுறாங்க. இப்போ அவன் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். ஹீரோயினும் என்னாச்சு அந்த பொண்ணை பற்றி என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் வந்து நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு கேட்குறான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஷாக் ஆகிட்டு கேட்க, இல்லை நேற்று நடந்த விஷயமும்
விஷயம், அப்புறம் இன்னைக்கு காலையில் நீ வாமிட் வருது தலைவலிக்குதுன்னு சொன்னதெல்லாம் வச்சு ப்ரெக்னென்ட் ஆகிட்டியோன்னு பார்த்தேன் அப்படின்ன உடனே, தேவையில்லாமல் இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசாத, நீ இங்கே பற்றி தானே பேசுறதுக்கு வந்து அதை மட்டும் பற்றி பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறான். ஹீரோவும் இல்லை, நான் இங்கே பற்றி பேச வந்தது உண்மைதான், பட் இப்போ அது முக்கியம் கிடையாது, நீ எதுக்கு இப்போ நைட்டு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டுருக்க, என்னை பற்றியே நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம், எனக்கு உன்னோட முகத்தை பற்றி யோசிச்சு தான் இப்போ வாமிட் வர அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இப்படி ஒருத்தனை நான் வெறுக்கிறவனை வந்து பார்க்குறேனே அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து கவலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஹீரோ வந்து அப்போ நைட்டு ஃபுல்லாக என் முகத்தை நினச்சிட்டே இருந்திருக்க, அதனால தான் இப்போ சிக்காகியிருக்க, அந்த அளவுக்கு உனக்கு என் மேலே அக்கறை இருந்துட்டுருக்கு அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயினும் மனங்கட்டி அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்காளா. அப்போ ஹீரோவுமே அவன்கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு, நேற்று நைட்டு வந்து நான் எமோஷன்ஸ் வந்து ரொம்ப கண்ட்ரோலை மீறி போயிடுச்சு, என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஹீரோயினோட அண்ணா கரெக்டாக அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறானா, 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஸ்டாப் ஆகி ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறான். அவனுக்கு தலையும் வாழும் புரியல. ஏன்னா ஹீரோ வந்து கிஸ்ன்னு சொல்லாமல் நேற்று நைட்டு நடந்தது அப்படின்னு தான் ஒரு தடவையும் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவன் ஹீரோயின் கிட்ட இதான் சொல்கிறான், நான் வந்து பண்ணது தப்பு கிடையாது, உன்னோட வாய் அடைக்கிறதுக்காகத்தான் நேற்று நைட் அந்த மாதிரியெல்லாம் நான் உன்கிட்ட நடந்துக்கிட்டேன், அதான் நான் வந்து ஜென்டில்மேன், அதுக்காக நான் உனக்காக பொறுப்பு எடுத்துக்கிறேன், நேற்று நடத்த இன்சிடென்ட் வந்து உனக்கு கண்டிப்பாக பாதிச்சிருக்கும், அதுக்காக நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன், உனக்கு கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. எனது கல்யாணமா அப்படின்ன உடனே, ஆமாம், நமக்குள்ள இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததுனால நான் பொறுப்பெடுத்து தானே ஆகணும், நான் ஒன்று மற்றவங்கள மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினும் வந்துட்டு மனங்கட்டி, நேற்று நடந்ததெல்லாம் வெறும் கனவு அப்படின்னு நினச்சி நான் மறந்து போயிடுறேன், ஆனால் இந்த கல்யாணம் இதெல்லாம் வந்து நீ சொன்ன உடனே நான் ஒத்துப்பெல்லாம் நினச்சிக்காதேன்ன உடனே, ஏன் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அதுக்கு ஹீரோயினுமே, நான் யாரை விரும்புகிறேனோ அவங்கள மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனால் எனக்கு உன் மேலே இருக்கிறது எல்லாமே வந்து வெறுப்பு மட்டும்தான், ஸோ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோவும், இப்போ தான் எனக்கு நல்லாவே தோணுது உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, எவ்வளோ திமிர் இருந்தால் நானே இறங்கி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது நீ வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக நிற்பேன், ஸோ கண்டிப்பாக உன்னை நான் கல்யாணம் பண்ணிவிட்டு உன்னை வந்து அடக்கி வச்சு உன்னை நான் வின் பண்ணி காய்ச்சேன் பாரு அப்படின்னோடனே, ஹீரோயினும் மேரேஜ் ஒன்றும் விளையாட்டு கிடையாதுன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோவுமே, எனக்கு உன்னை வந்து எப்படி கஷ்டப்படுத்தணுமோ அப்படி தான் படுத்தணும்னு இருக்குது, இப்போ நீ சொல்லிட்டல்ல நீ வந்து விரும்புகிறவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு, அந்த வீம்புக்குனே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், நான் உன்னை வெறுக்கிறேன், நீ என்னை வெறுக்கிற இல்லையா, ஸோ அப்போ வந்து நீ கஷ்டப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்படுவேன், உன்னை நான் வின் பண்ணிட்டேன், உன்னை நான் தோக்கடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோன்னே, ஹீரோயினும் இவன் என்ன சைக்கோவா அப்படிங்கிற மாதிரி வந்து முழிச்சிட்ருக்கான். இப்போ ஹீரோனோட அண்ணா வந்து எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்ருக்கானா. ஸோ முதல் நாள் நைட்டு அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ நடந்திருக்கு, அதுக்கு தான் ஹீரோ வந்து இந்த அளவுக்கு மேரேஜெல்லாம் ப்ரப்போஸ் பண்ண போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் யோசிச்சுட்ருக்கான். பக்கமாக புனித்தோடைய அம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்குறதுக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2 பொண்ணுங்க அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பினித்தோட அம்மாவும் வந்துட்டு அவங்கெல்லாம் வசதியானவங்க, அதாவது இவங்க சொன்ன மாதிரி தான் ரிச்சானவங்களாம் வந்து பார்த்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பினித் கிட்ட போயிட்டு, நீ இந்த 2 பொண்ணில் ஒரு பொண்ணு சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு என்ன இன்னும் மனசில் அந்த அனாதையை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை வந்து அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அவனும், இல்லை, யார் என்னன்னே தெரியாத பொண்ணுங்களெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் லவ் பண்ணுறவளை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், இவங்களோட நான் பேசி பழகினது கூட இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க பயங்கரமாக கத்துறாங்க. நீங்கள் 2 பேரும் மனசில் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நான் சொல்கிறவனை மட்டும் தான் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணணும், நான் சேர்த்து வச்சுருக்க சொத்து எல்லாமே உங்களுக்கு தான், ஆனால் அதுக்காக கண்டவளுக்கும் வந்து நான் தூக்கி கொடுத்துட மாட்டேன், ஸோ நான் சூஸ் பண்ணுறவங்க தான் கரெக்டான பர்சனாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்க கத்திட்டு 2 பேரில் ஒருத்தர் அவன் சூஸ் பண்ணி தான் ஆகணும்ட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து ஹீரோவும் அப்புறம் ஹீரோயினோட அண்ணாவும் கோல்ஃப் விளையாடுறதுக்காக மீட் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோனோட அண்ணா ஹீரோ கிட்ட கேட்குறான், என்கிட்டேருந்து ஏதாவது விஷயத்த மறைக்கிறியா, நேற்று நீயும் அவளும் பேசிகிட்டு இருக்கும் போது நான் ஒட்டு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னது ஒட்டு கேட்டியா, நான் வந்து யார்கிட்டையுமே இந்த விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லையா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னடா மறந்து போயிட்டியா, நேற்று என் வீட்டில் தானடா பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அண்ணாவும் கேட்கும்போது, இல்லையே, நான் நீயை பற்றி எப்படா பேசினேன், நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி தானே காலையிலே அவங்க வீட்டுக்கு போயிட்டு நீயை கூப்பிட்டுக்கிட்டு ஷாப்பிங் போய் அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்து இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னது நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அண்ணா ஷாக் ஆகிட்டு, அதுக்கப்புறம் நீ வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோயினும், ஆமாம், அவளை கூப்பிட்றதுக்கு தான் இப்போ லேட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இவனுக்கு சந்தோஷம் தாங்கலை, இப்போ வந்து நீயை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சந்தோஷத்தில் இவன் ஹீரோயினோட விஷயத்த அப்படியே மறந்து போயிட்டு, நீ எங்கே நிற்கிறா அப்படின்னு கேட்டுட்டு அவனோட பேகெல்லாம் தூக்கிட்டு அவன்ட்டுக்கு அங்கே ஓடி போயிடுறான். ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, இவனுக்கு எப்படி இந்த சர்ப்ரைஸ் வந்து வெளியில் தெரிஞ்சுது, நாம் எதுவும் சொல்லையே அப்படின்னு சொல்லி அவன் நீயை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நீயும் ஹீரோயினோட அண்ணாவும் மீட் பண்ணிக்கிறாங்களா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டு இப்போ சாங்கை பார்க்குறதுக்காக வந்துடுறா. திரும்ப இவளுக்கு போட்டு கொடுக்குறது தான் வேலை இல்லையா. இப்போ அங்கே வந்துட்டு ஹீரோ கொஞ்ச நாளாக நீ கூட சுற்றிட்டே இருந்துட்டுருக்கான். அவளை வீட்டில் போய் பிக்கப் பண்ணுறது ட்ராப் பண்ணுறதுன்னு மட்டும் இல்லாமல்
அடிக்கடி ஷாப்பிங் கூட்டு போகிறான். அப்புறம் வந்து பணக்காரங்க கேம்ஸான இந்த கோல்ஃப் மாதிரியான விளையாட்டுக்கெல்லாம் வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ நீ எதுக்கும் கொஞ்சம் உஷாராயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ இப்பெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சாங்கும் அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, இது வந்து கன்ஃபார்மான நியூஸ் தான். இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் கூட வந்துடும் போல். அந்த அளவுக்கு அவங்க 2 பேருக்குள்ளே டீப்பாக ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்லாம் சொல்ல சாங்குக்கும் அவங்க அம்மாவுக்கும் அப்படியே திரும்ப வைத்தறிச்சல் ஆரம்பிக்குது. நீ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஹீரோயினோட அண்ணா அங்கே வந்து அவனோட தங்கச்சி 2 பேர்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறான். இந்த மாதிரி நீ என் கூட கோல்ஃப் விளையாடுறதுக்காக வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நாளாகவே அவன் என் கூட எங்கேனாலும் வந்துட்டுருக்கா, டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறா அப்படின்லாம் சொன்ன உடனே இவங்க 2 பேருக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாளே, அவங்க அம்மா விட மாட்டாங்களேன்னு அக்காவும் தங்கச்சியும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்போ இவனுமே வந்து நான் இனிமேல் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு நீயை பற்றி சொல்லான்னு முடிவு பண்ணிட்டேன், இங்கே வெயிட் பண்ணிட்டுருங்க, நான் போயிட்டு அவளை பற்றி வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்கே இவங்க 2 பேரும் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அண்ணாவும் திரும்பி வந்துட்டு ஹீரோயினை பார்த்து நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் கிளியர் பண்ண வேண்டியது இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டலாம், பிறகு உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இதை பார்க்கறதுக்காக சாங் அங்கே வரா. ஸோ அப்போ வந்து சாங் வந்து தன்னைத்தானே ஹீரோயினோட கசனை அறிமுகப்படுத்திக்கிட்டா. அவனு எனக்கு ஞாபகம் இருக்குது சொல்லுன்ன உடனே உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்களாமேன்ன உடனே ஆமாம் ஊருக்கே தெரியும் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் முணங்கிட்டு இருக்கான். நீ சொல்ல வந்ததை மட்டும் சொல்லுன்னு சொல்லிட்டு உடனே அவள் வந்து நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டியான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எதுவும் கிடையாது, நீ அவளோட கசனுங்கிற முறையில் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன், எனக்கு ஹீரோயினை மட்டும் தான் பிடிக்கும், என் லைஃப்பில் வந்து கல்யாணம்னா அது அவ கூட மட்டும்தான், நான் அவளை தவிர்த்து எந்த ஒரு பொண்ணையும் வந்து யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கவும் சாங் வந்து உடனே இவனை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டா புதுசாக ஒரு பிளானை போட்டு. இங்கே பாரு, நானுமே உங்ககிட்ட வந்து இந்த சீக்ரெட்டை ஷேர் பண்ணிக்கிறேன், ஹீரோயின் வந்து என்கிட்ட ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லியிருக்கா அவளுக்கு அவனை பிடிக்கும்னு சொல்லிட்டு, இந்த மேரேஜ் எல்லாம் வந்துட்டு நீ இந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்கனால ஹீரோயினுக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துகிட்ருக்கோம், பேசாமல் நீ வந்து வாயால் சொல்கிறத தவிர்த்து அவகிட்ட போய் ப்ரொப்போஸ் பண்ணிவிடு, அப்போ தான் அவளுக்கு உன்னோட சின்சியாரிட்டி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புனித் வந்து யோசிக்கிறான், நிஜமாக அவள் சொல்கிற, அப்போ இத்தனை நாளாக நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினச்சிட்டு தான் அவள் வந்து என்னோட லவ் அக்செப்ட் பண்ணாமல் இருந்தாளா அப்படின்னோடனே அப்படியும் இருக்கலான்னு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், பேசாமல் அவகிட்ட போயிட்டு நீ ப்ரொப்போஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவளும் உன்னை அக்செப்ட் பண்ணிப்பா, உன்னோட லவ்வும் உனக்கு வந்து கிடச்சிரும், அதே மாதிரியே உங்கள் அம்மாவோட அரேஞ்ச்டு மேரேஜ்லேருந்தும் நீ தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல அவனுக்கு ஒரே குஷியாகிடுது. ஓகே ஓகே நீ சொல்கிற மாதிரியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். எனக்கு சாய் கிட்டேருந்து லெட்டர் வருது, அவள் வாசிக்கிறா. சாய் பார்த்தா கொஞ்ச நாள்லேயே இப்போ தாய்லாண்டுக்கு வந்துடுறதாகவும் வேலை முடிஞ்சதாகவும் எழுதியிருக்கான். ஹீரோயினுக்கு இப்போ தான் அப்பாடா இனிமேல் ஹீரோவோட முகத்திலே முழிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வருது. ஸோ இதே விஷயத்த இந்த பக்கமாக ஹீரோவும் அப்புறம் இங்கும் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சாய் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த பொண்ணுமே வந்து சாயை பார்க்கறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்கும் போது தான் அப்போ ஹீரோ வந்து அவகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தெரிஞ்சுக்கிறான், இந்த மாதிரி ஹீரோயின் அவளுக்கு அந்த கபோர்டு இன்சிடென்ட் நடந்துச்சுல்ல, கபோர்டில் வந்து கையில் அடிபட்டுச்சுல்ல, அப்போலேருந்தே என்னோட டீச்சர் வந்து என்னை பார்க்குறதுக்கு வரது கிடையாது, டீச்சருடைய அக்கா தான் வராங்க, எனக்கு அவங்களையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு, சாய் வந்ததுக்கப்புறமா என்னோட டீச்சர் வரலை அப்படின்னு சொன்னாக்க நான் பேசாமல் அண்ணா கிட்ட கேட்டுட்டு இப்போ ஹீரோனோட அக்கா இருக்காங்க இல்லையா அவங்களையே எனக்கு டீச்சர் ஆக்கிக்க போகிறேன், எனக்கு அவங்கள அவ்வளோ பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கவும் தான் ஹீரோக்கு வந்து முழுசாக தெரியுது, என்ன அப்போலேருந்து அவள் வரலையா, எவ்வளோ திமிர் அவளுக்கு, என்கிட்ட கூட சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க அக்கா கிட்ட போயிட்டு சாய் ரிட்டர்ன் வர வரைக்கும் நான் ஹீரோவோட வீட்டுக்கு போக மாட்டேன், அந்த டியூட்டரிங் செஷன் வந்து கண்டினியூ பண்ண மாட்டேன், ஸோ சாய் வந்ததுக்கப்புறமா சாயோட பெர்மிஷன் இருந்துச்சுன்னா நான் அந்த பிள்ளைக்கு வந்துட்டு பாடம் நடத்துறதுக்கு போவேன், அப்படி இல்லை அவங்க வேறு யாராவது டீச்சர் அசைன் பண்ணிக்கிறாங்கனாலும் எனக்கு பரவாயில்லன்னு சொல்லி விட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறா. ஏன் இப்படி பண்ணுறேன்ன உடனே எக்காரணத்தை கொண்டு நான் ஹீரோவோட வீட்டு பக்கம் மட்டும் திரும்ப போகவே மாட்டேன், நான் ஆல்ரெடி இது சம்மந்தப்பட்டு கிட்ட பேசிட்டேன், இங்கே வந்து உன்னையே டியூட்டராக எடுத்துக்கிறதாகவும் சொல்லிட்டா, ஸோ உனக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த பிள்ளையை நீ போய் பார்த்துக்கிறியா, அவளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவுமே அவளுக்குமே வந்துட்டு அந்த குட்டி பொண்ணை இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிச்சுல, அதனால் வந்து ஹீரோனோட அக்கா சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். புனித் நீ 3 பேரும் பிளான் போட்டுட்டு புனித்தோடைய வீட்டுக்கு நீயை வந்து கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. புனித் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ட்டு நீயை வந்து அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருப்பான். இப்போ ஹீரோ அவளை கூட்டிகிட்டு வழியில் வந்துட்டுருக்கான். இந்த சமயத்தில் தான் இங்கே புனித் வந்து அவனாவே சமைச்சிட்ருக்கானா, அதை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்து போய் கொஷின் பண்ணுறாங்க, ஏன்டா அவனுக்கு இந்த கஷ்டம், நாங்களே பார்த்துக்குறோம், அதான் இவ்வளோ சர்வன்ஸ் இருக்காங்கல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இல்லை இன்னைக்கு நீ வரல, அவளை நான் இம்ப்ரெஸ் பண்ணணும், அதனால தான் நானே சமைச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரொம்ப ஓவர் எந்தசியாசமோட பண்ணிகிட்ருக்கானா. இதை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலிக்கே வந்துட்டு ரொம்ப வியப்பாக இருக்குது, இவன் இந்த அளவுக்கு வந்து சந்தோஷமாக பேசுகிறதே இப்போ தான் அவங்க பார்க்குறாங்கன்ற மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கிறதெல்லாம் அவங்க பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக வந்து நீ வாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் வந்துடுறாங்க. அப்போ நீ வந்து அவன் கீழே ஏதோ மாவெல்லாம் கொட்ட போகையில் கரெக்டாக வந்து அவள் பிடிச்சி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஸோ இப்போ வந்து அவன் நீயே பார்த்த உடனே அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டு நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு இங்கெல்லாம் வர, நீ அங்கே போயிட்டு வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நான் இங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு
பண்ணிகிட்ருக்கான். அப்போ அவளுமே இல்லை இல்லை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து சமைக்கிறதுக்கு பண்ணுறா. ஸோ அப்போ வந்து இவனுடைய அப்பா அம்மா திரும்ப அங்கே வந்துடுறாங்களா. இவங்க 2 பேரும் ஒன்றா சமைக்கிறதெல்லாம் பார்த்து அவங்க 2 பேரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரையும் பார்க்குறதுக்கே நிஜமான ஒரு கப்புள் மாதிரி இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் இவங்க ஒளிஞ்சிருந்து பார்த்து அவங்க 2 பேரையும் ரசிச்சுட்டு அவங்களோட லவ்வுக்காக சப்போர்ட் பண்ணுற மாதிரி காட்டிகிட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்தா ஒருத்தவங்க கிட்ட வந்து அவளுடைய ரெஸ்யூம் எல்லாம் கொடுத்துட்ருக்கா. ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ இப்போ நீயை கொண்டு வந்து அங்கே ஹீரோனோட வீட்டில் ட்ராப் பண்ணால. அப்போ வந்து ஹீரோயின் அந்த பக்கமாக ஒரு ரிக்ஷாவில் போகிறத பார்த்துருப்பான். ஸோ இப்போ அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவன் கண்டுபிடிச்சி வந்துடுறான். அவன் இங்கேருந்து வெளியில் வந்த உடனே என்ன வெளியில் வேலைக்கு அப்ளை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது என்னோட தனிப்பட்ட விஷயம், நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சிறுன்னு பேசுகிறா. ஏதோ உன்னோட தனிப்பட்ட விஷயம், என்னோட வீட்டுக்கு அங்கே வந்து இங்கே டியூட்டரிங் பண்ணுறது தான் உன்னுடைய வேலை. இப்போ நீ அதை பண்ணாமல் இங்கே வந்திருக்கிறத நான் கண்டிப்பாக கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து இங்கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன், என்னோட அக்கா வந்து அவளுக்கு பாடம் நடத்த போகிறா அப்படின்னு சொன்ன உடனே அதை வந்து இங்கே ஒத்துருக்கலாம். ஆனால் சாய் வந்து என்னையை நம்பி தானே விட்டுட்டு போனா. ஸோ நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், நீ என் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும்னு சொல்லி அவளை அதிகாரம் பண்ணுறான். அவன் முடியாது, சாய் வந்ததுக்கப்புறமா நான் சாய் கிட்ட பேசிக்கிறேன், அவங்க வீட்டில் போய் டீச் பண்ணுவேன், இல்லைனா அவங்க வேறு டீச்சர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் நான் வந்து ஓகே சொல்லிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு இவ்வளோ திமிரா போச்சா, நான் சொன்னதெல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நீ என்னோட வீட்டுக்கு வந்து தான் ஆகணும்னு ரொம்ப பண்ணுறான். இது பார்த்தா இந்த புனித் இருக்கான் இல்லையா, சாங்கோட பேச்சை கேட்டுட்டு இப்போ ஹீரோயினோட வீட்டுக்கே வந்துடுறான். ஹீரோயின் கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லவ்வெல்லாம் கன்ஃபஸ் பண்ணி இப்போ அவகிட்ட ப்ரொப்போஸும் பண்ணிடுறான். நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து இல்லை நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு தெரிஞ்சு தான் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் தெளிவாக தான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே ஹீரோயினும் இங்கே பாருங்கள், நான் உங்களை லவ் பண்ணுறேன் தான், ஆனால் ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை ஒரு பிரதராவோ தான் உங்களை மனசில் நினச்சிட்ருக்கேன், ஆனால் அதுக்கும் மீறிலாம் எதுவுமே கிடையாது, நம்ம அனுப்பிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இவனும் நீ எனக்கு சான்ஸே கொடுக்காம இப்படி பேசுகிறத வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது, என்ன புரிஞ்சுக்கிறதுக்கும் என் கூட பழகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடு, கண்டிப்பாக உனக்கு என் மேலே லவ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயின் அதுக்கு வாய்ப்பே கிடையாது, காரணம் நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. என்ன லவ் பண்ணுறியா, யார் ஹீரோவையா, அவன் கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவர் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ யார் சாயா அப்படின்னு சொல்லிட்டு புனித் கேட்குறான். ஹீரோயினும் அவர் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ வேற யார் நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி புனித் கேட்குறான். ஹீரோயினும் அதெல்லாம் எதுக்கு நான் வந்து இங்கே பேசணும்னு எனக்கு அவசியம் இல்லை, நீங்கள் விட்டுடுங்களேன், நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன், நான் லவ் பண்ணுறவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதை தவிர்த்து வேறு யார் கூடயும் என்னோட கல்யாணத்தை என்னால் யோசிச்சே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே அவனும் நீ சொல்கிறதுலே எனக்கு புரியுது, நீ சாயை தான் விரும்புகிற இல்லையா அப்படின்ன உடனே இப்படிலாம் பேசாதீங்க, என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. உடனே இவன் வந்து நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் பிரேக்காக அங்கேருந்து அழுகாத குறையாக வந்து அப்படி கிளம்பி போயிடுறான். அப்போ வந்து கரெக்ட் வரானோ என்னவோ. ஸோ இப்போ வந்து அங்கே வந்த உடனே அவன் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு போய் கேட்குறான். உடனே அவன் வந்து சொல்லிடுறான், இந்த மாதிரி ஹீரோயின் வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான் நான் ப்ரப்போஸ் பண்ணப்பேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவள் என்ன முட்டாளா, ஒன்றை போய் ரிஜெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கும் போது அவள் லவ் பண்ணுறவளை தான் கல்யாணம் பண்ணிப்பாளாமா, அவள் வேறு யாரையோ லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறான். யாரை லவ் பண்ணுறா அப்படின்னு ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு கேட்க அப்போ வந்து சாயை தான் அப்படின்னு இவன் சொல்கிறான். என்னது சாய், அவள் சொன்னால் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது அவள் வந்து வெளிப்படையாக சொல்லலை, ஆனால் அவள் பேசுனதுலே எனக்கு தெரியுது சாய் தான் அவளுக்கு தகுதியானவன், நான்லாம் வந்து எப்படி வந்து கணக்கு பண்ணி பார்த்தாலும் அவளோட மனசுக்கு ஏற்றவனா இருக்கவே முடியாதுல்ல, நான்லாம் அவளுக்கு மேட்சே ஆக மாட்டேன்ல அப்படின்னு அப்படி புலம்பி நின்றுட்டுருக்கான். ஹீரோவுக்கோ பயங்கரமாக கடுப்பேறிட்டுருக்கு ஹீரோயின் மேலே. ஒரு பக்கம் என்னென்னா இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் என்னென்னா சாயை எடுத்துட்ருக்காளேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வரான். அவங்க அம்மா எங்கே போனேன்னு எதுன்னு அவனை விசாரிக்கிறாங்க. அப்போ அவன் பதில் சொல்லாமல் ரூமுக்கு வந்துடுறான். ஸோ அப்போ நீ வந்து அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு ஆனால் எங்கே போனேன், நானும் அம்மாவும் உன்னை காணும், நீ எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணி தேடணும் தெரியுமா அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது அவன் ரொம்ப அப்செட்டாக இருக்கான். அழுகையை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நின்றுட்டுருக்கான். என்ன ஆச்சுன்னு உடனே ஹீரோயினை பார்க்குறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான். ஆமாம் அவளை பார்க்குறதுக்கு தான் போனேன், அவகிட்ட போயிட்டு என் லவ்வை கன்ஃபஸ் பண்ணேன், ப்ரொப்போஸ் பண்ணேன், ஆனால் அவள் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறான். நீ எதுக்காக திடீர்னு அவகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சி கேட்கும்போது இந்த மாதிரி சாங் தான் வந்து சொன்னா அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இதெல்லாத்தையும் கேட்டுட்டு இப்போ நீ அவங்க அம்மா கிட்ட வந்து கத்துறா. நீங்கள் இப்போ பாரு ஹீரோயினை மட்டமாக சொன்னீங்க இல்லையா, ஹீரோயின் பாருங்கள் அவனை விரும்ப கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவன் ப்ரொப்போஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டாலாமா அப்படின்னு உடனே அவங்க அம்மா என் பேச்சை கேட்காம திருட்டுத்தனமாக போய் ப்ரொப்போஸ் வர பண்ணியிருக்கானா, அவ்வளோ திமிரா, அது மட்டும் இல்லாமல் அந்த அநாத கழுதைக்கு என் பையனை ரிஜெக்ட் ஆகிற அளவுக்கு அவ்வளோ திமிராகி போயிடுச்சா, அவள் பின்னாடி 4 பேர் சுற்றுறாங்கன்ற தனவட்ட அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி கத்தும் போது இப்போ கூட நீங்கள் அவளை பற்றி தான் தப்பாக பேசுகிறீங்க, உங்கள் மேலே இருக்க தப்பு உங்களுக்கு புரியாதான்னு சொல்லிட்டு நீ வந்து கோவமாக கத்துறா. என்ன என்கிட்டே வாய் சேர்த்து பேசுகிற, அவளுக்கு நீ என்னத்துக்கு சப்போர்ட் வர அப்படின்ன உடனே அவள் ரொம்ப நல்லவம்மா, நீங்கள் தான் தேவையில்லாமல் அவளை புரிஞ்சுக்காம இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க, நான் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், உங்ககிட்ட நான் பேசலை உங்களை தடுக்கலைங்கிறதுக்காக எனக்கு அவளை பிடிக்காதுன்னு அர்த்தம்
மட்டும் கிடையாது. என்னால் உங்ககிட்ட பேச முடியலை, என்னால் உங்கள் மனசை மாற்ற முடியலைங்கிறத நான் ஏற்றுக்கிட்டேன்னு தான் சொல்லணும். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நீங்கள் அவளை குறை சொல்லும் போதெல்லாம் அவள் மேலே ஒரு தப்புமே கிடையாது. அவளை மாதிரி ஒருத்தரை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. அவள் அவ்வளோ நல்லவ. அண்ணன் இப்போ சோகமாக இருக்கிறதுக்கு காரணம் அவள் கிடையாது, நீங்கள் தான் வந்துட்டு அண்ணனோட இந்த நிலைமைக்கு காரணம். நானும் அண்ணனும் சந்தோஷமாக இல்லாததுக்கு நீங்கள் தான் மொத்த காரணமும். அடுத்தவங்க மேலே நீங்கள் பழி போடுறதை நிறுத்துங்கன்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு அவங்க அம்மாவும், யார் நான் பழி போட்டுட்ருக்கேன்னா உனக்கும் அவனுக்கும் சொல்லி நான் ஓடி ஓடி உழைச்சி இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கேன். அதெல்லாம் அங்கே வர அந்த அனாதை வந்து பிளான் போட்டுட்டு உள்ளே வந்தால் நான் அவகிட்ட தூக்கி கொடுத்துருவேனா? அதை தான் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் ஏன் பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன்றதெல்லாம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து நான் பண்ணுறதா கரெக்டுன்னு உணர்வீங்க. அன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும் என்ன மேலே இருக்கக்கூடிய அருமை அப்படிங்கிற மாதிரியெல்லாம். அப்போ கூட அவங்க ஹீரோயினை வந்து ரொம்ப கேவலமான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி திட்டிகிட்டு இருக்காங்க. நீ அதை கேட்டு அழுதுட்ருக்கா, அவங்க அம்மா வந்து திருத்த முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து சந்திக்கிறான். அந்த சமயத்தில் அவகிட்ட கேட்குறான், நீ எதுக்காக புனித்தை ரிஜெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும், உனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என் பெஸ்ட் ஃப்ரெண்டை ஹார்ட்டை நீ உடச்சிருக்க, ஸோ என்கிட்ட பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, நான் அவரை லவ் பண்ணலை, நான் யாரை லவ் பண்ணுறேனோ அவங்கள கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீ யாரை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறா. சாயா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அதுக்கு பதில் சொல்லணும்னு விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சொல்கிறான். உடனே ஹீரோவும், இல்லை நீ என்கிட்ட பதில் சொல்லி தான் ஆகணும், என் ஃப்ரெண்டை வந்து ஹார்ட் பிரேக் பண்ணிட்டேன். இன்னொரு பக்கம் சாய் வந்து அவன் சொந்தக்காரன் போல். ஸோ இப்போ வந்து சாய் வந்து என்னோட கசன், இப்போ அவனை வந்து நீ திரும்ப ஹார்ட் பிரேக் பண்ணுறதுக்காக பிளான் போட்டுட்ருக்க, அதனால நான் கேட்டு தீருவேன் அப்படின்னு. உடனே ஹீரோயின் வந்து, உங்கள் ஃப்ரெண்டை பற்றி மட்டும் கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டை நான் விரும்பவே கிடையாது, அதனால் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நான் கண்டிப்பாக வெறுக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் வந்து சாயை பற்றி பேசுகிறதுக்கு இப்போதைக்கு விரும்பலை. சாய் வந்ததுக்கப்புறமா எதுனாலும் நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு ஹீரோவுமே முடிவுக்கு வந்துடுறான். லைக் வந்து சாயை தான் இவன் விரும்புகிறா போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அவகிட்ட சொல்கிறான், இங்கே பாரு, நீ வந்து விரும்புகிறவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருக்க இல்லையா? ஸோ இப்போ அதை தான் நான் மாற்ற போகிறேன், உன்னை வந்து நான் அடக்க போகிறேன். நீ வந்து எனக்கு ஒரு சேலஞ்ச். என் வீட்டுக்கு பிடித்தோடைய அம்மா வராங்க, வந்து சாங்கியும் அவங்க அம்மாவையும் கிழின்னு செம்மையாக கிழிச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. நீ எந்த தைரியத்தில் என் பையன்கிட்ட வந்து ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. நாங்களும் அவங்க அம்மாவுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டே வந்து பதில் சொல்லிட்டு இருக்கா. உங்கள் பையன் ஹீரோயின் கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொன்னான், அந்த சந்தோஷத்துக்கு நீங்கள் தடையாக இருக்கிறீங்க. அவன் நல்லா இருக்கட்டும்ன்றதுக்காக ஏதோ ஒரு புண்ணிய காரியம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு வந்தேன். அவன் ப்ரப்போஸ் பண்ண போயிட்டு ஹீரோயின் மட்டும் ஓகே சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணும் நானும் மட்டுமே ஹீரோக்காக போட்டிக்கு இருப்போம். ஹீரோக்கோட காம்படிஷனுக்கு ஒரு ஆள் குறைஞ்சு போயிடும்ல. ஹீரோயின் தான் வேற ரொம்ப வந்து டஃப்பானவ, அவளை கழட்டி விட்டுலான்னு சொல்லி நல்ல எண்ணத்தில் தான் நான் பிளான் பண்ணேன். நீங்கள் எதுக்கு இங்கே வந்து லாப்லபோல்னு கத்திட்டு இருக்கீங்க, உங்கள் பையனை போய் அடக்கி வைங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்போ அவங்களுமே, என் பையனும் பொண்ணையும் பற்றி பேசுறதுக்கு நீ வந்தேன்னு வச்சுக்கோயேன், உன் நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன். இன்னொரு தடவை என் ஃபேமிலி விஷயத்தில் யாராவது தலையிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணமே ஆக முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுருவேன். என்னெல்லாம் ரூமர் கிளப்ப முடியுமோ அவ்வளோ கேவலமாக கிளப்பி விட்டுருவேன். அவளுக்கு 45 வயசு ஆனால் கூட கல்யாணம் ஆகாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கத்துன்னு கத்திட்டு இந்த அம்மா பொண்ணை மிரள வச்சுட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. என்னோட அண்ணா இப்போ ஹீரோயின் கிட்ட கேட்டுடுறான், ஹீரோவும் நீயும் அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தது நான் அரைகுறையாக வந்து கேட்டேன். ஸோ ஏதோ மேரேஜ்னு சொல்லி ப்ரொப்போஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தானே, என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் வந்து பயந்துடுறா. ஆனாலும் அவர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடுறா. அது ஒன்றும் இல்லை, அவனுக்கு என்னை பிடிக்காத, அவன் என்னை வெறுக்கிறான் இல்லையா, ஸோ சண்டைக்கு நடுவில் அவன் வந்து என்னை இரிட்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தான். அதெல்லாம் நான் காதலே வாங்கலை, நீங்களும் அக்செப்ட் பண்ணாதீங்கன்னு. உடனே அப்போ அவளோட அண்ணாவும் அக்காவுமே கேட்குறாங்க, மேரேஜ் விஷயத்தில் அவன் எப்படி விளையாடுவான், அவன் சீரியஸாக சொல்லியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அவன் வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்கான், என்னை ஏதோ கண்ட்ரோல் பண்ணணும், அடக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினோட அண்ணா அதுக்கப்புறம் அவங்க அம்மா அங்கே ஜுவல்லரி எல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறானா. ஸோ அவங்க கிட்ட வந்து பேசுகிறான், நீயை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எது நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அவங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் நீயே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நான் வந்து மூவ் ஆகலாமா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொப்போசல் பற்றி வந்து இன்டெரக்டாக கேட்குறான். அப்போ அவங்க அம்மாவுமே, அதுக்கு என்ன, உன்னோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம், உனக்கு இதில் ஏதாவது ஜுவல்லரி பிடிச்சிருந்தா கூட செலக்ட் பண்ணிக்கோ கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவனுமே அதுலேருந்து ஒரு ரிங்கை செலக்ட் பண்ணிட்டு, அம்மா இது கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவன் இவ்வளோ சந்தோஷமாக எல்லாத்தையும் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க அம்மா அவனுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. கிட்ட கத்தி முடிச்சுட்டு ஹீரோயினை கத்துறதுக்காகன்னு சொல்லி பினித்தோட அம்மா ஹீரோயினை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் அங்கே தங்கிக்கிட்டே வராளா. உடனே அவளை கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க, அவர்கிட்ட வேணுனாலும் நான் அதையே சொல்லி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இப்போ இவங்க விடாமல் வந்து கத்திட்டே இருந்துட்டு இருக்காங்க. சொத்துக்காக பிளான் போட்டு தான் என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சுங்கிறது எல்லாமும் எனக்கு தெரியும். இப்போ வந்து உங்கள் அண்ணனுமே என் பொண்ணுக்கிட்ட பழகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் சொத்து தான் எனக்கு தெரியும். அதுக்கு தான் உங்கள் 2 பேருமே
பேருமே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி என் பசங்களை நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இதையும் மீறி நீயும் உங்கள் அண்ணனும் அந்த பக்கம் வரீங்க, என் பொண்ணு பையனை பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா நான் வந்து மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினும் திரும்ப திரும்ப அவங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி சொல்லிடுறா ஸ்ட்ரிக்டாக, எனக்கு வந்து உங்கள் பையன் மேலே இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணுவீங்க, இப்போவே கூட கூட்டு போய் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து காலாம் 2 பேரும் நல்லா வந்து என்னை ஏமாத்திட்டு இருக்கீங்கல்ல, எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்சிங்கன்றது எனக்கு இன்னும் புரியலை, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்து சொல்கிறா, இதோ இப்படி நீ பேசுறியே, இதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சேன், எனக்கு வந்து அவங்க இப்படி தாங்கிறது தெரியும், ஆனால் உனக்கு வந்து நான் இந்த மாதிரி நடக்குது, அவங்க என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டேன்னா நீ அவனோட காதலியை வந்துட்டு தப்பாக நினச்சிருவியோங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் என்கிட்ட இந்த எல்லா உண்மையும் மறைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இதெல்லாம் மறைச்சிக்கிட்டதுனால இதெல்லாம் உண்மை இல்லைன்னு ஆகிடுமா, அவளும் சேர்ந்து தான் என்கிட்ட போய் சொல்லியிருக்கா, நீங்கள் 2 பேருமே வந்துட்டு எனக்கு ஏதோ நல்லது பண்ணுறதா நினச்சி என்கிட்ட கெட்டது தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் வந்து அவன் இப்போ அவங்க வீட்டுக்கு கால் பண்ணுறான். அப்போ பார்த்தா அங்கே நீ தான் வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டே அவங்க அம்மா இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வீட்டில் வந்து ஃபோன் எடுக்கிறான். அப்போ அவள் எடுத்து பேசையில் இவன் உடனே கேட்குறான், ஃபோன் என்ன நல்லா இருக்கா, இப்போ மட்டும் ஒர்க் ஆகுது, இதுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணப்பெல்லாம் ஃபோன் ஒர்க் ஆகலை போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவளுக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. இல்லை அப்போ நிஜமாவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா, இல்லை எனக்கு நல்லாவே தெரியுது ஃபோன் ஒர்க் ஆகலை, ஃபோன் வந்து நல்லா தான் இருந்திருக்கு, நீ தான் தேவையில்லாமல் என்கிட்ட போய் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை அப்படின்னு அவன் விளக்க சொல்கிறதுக்காக வரா பயந்துக்கிட்டே. அப்போ வந்து அவன் சொல்லிடுறான், இன்னும் எத்தனை பொய்யெல்லாம் நீ என்கிட்ட சொல்லியிருக்கேன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. எப்படி தெரிஞ்சுது நீ சொல்லாமன்னு பார்த்துட்ருக்கியா, என் தங்கச்சியும் என்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லலை, ஆனால் உங்கள் அம்மா என் தங்கச்சியை பார்த்து இப்போ தான் கத்திட்டு போனாங்க, என் தங்கச்சியை மரியாதை கொடுக்காம எவ்வளோ தரக்குறைவாக நடத்த முடியுமோ அப்படி வந்து அசிங்கப்படுத்திட்டு போனாங்க, அவங்களோட அந்த வார்த்தையிலேருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ எதனால் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரலை, நான் வந்து ட்ரிப்புக்கு கூப்பிட்டப்ப உங்கள் வீட்டுக்கு கூட என்னை வந்து வாசலை தாண்ட விடலை, என்கிட்ட வந்து முகம் கொடுத்து பேசலைன்னு எல்லாத்துக்குமான பதில் எனக்கு இப்போ கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போவுமே அவள் விளக்குறதுக்காக வரா, ஆனால் அதுக்குள்ளே அவனும் எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, திரும்ப திரும்ப என்கிட்ட பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இன்னும் எத்தனை பொய்யெல்லாம் நீ என்கிட்ட சொல்லியிருக்கியோ அதெல்லாம் இனிமேல் என்கிட்ட நீ மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுடுறான். இவன் பயங்கரமாக அழுதுட்ருக்கா. இதோட இந்த பார்ட் முடியுது.